ஒரு மனுஷன் கடவுள்கிட்ட போயிட்டு என் வாழ்க்கை ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, என்னை மட்டும் நீ ஏன் இப்படிலாம் கொடுமைப்படுத்துற அப்படின்னு கேட்குறான். அதுக்கு கடவுள் நீ உன்னுடைய தவறுகள்லாம் மறந்துட்ட அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த மனுஷன் நான் என்ன தவறு செஞ்சேன் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நீ உன் நண்பனை ஏமாத்தின, குடும்பத்துக்காக நேரம் ஒதுக்கல, உன்னோட மகிழ்ச்சியாக எல்லாரையும் கொடுமைப்படுத்தின அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மனுஷன் இதெல்லாம் சின்ன விஷயம் தானே அப்படின்னு கேட்குறான். அதுக்கு கடவுள் சின்ன தவறு தான் நாளைக்கு பெரிய விஷயமா போய் நிற்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மனுஷன் சரி நான் நாளையிலேருந்து என் தவறுகள்லாம் சரி செய்ய முயற்சிக்கிறேன்னு சொல்கிறான். அது கடவுள் நாளையிலிருந்தா ஒன்னெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறேன். இந்த கதை கேட்கும்போது எனக்கு ஒரு சூப்பரான காமெடி தாங்க ஞாபகத்துக்கு வருது. அந்த காமெடியை நீங்களும் கேளுங்க. கோயிலுங்கிறது சொத்து கேட்டு சுகம் கேட்டு அழுகிறதுக்காக ஏற்பட்ட இடம் இல்லையா? பின்ன கோயிலுங்கிறது எதுக்குங்க? சொல்றேன் கேளு. இந்த கெட்டு போன உலகத்துல ஊருக்கு ஒரு கோயிலை கட்டி அங்கங்க 40 சதுர அடியை கெடாம வச்சிருந்து இந்த கெட்டு போன கும்பல் எல்லாம் அங்க வந்து நின்னு நாம ஏன் கெட்டோம், அடுத்தவனை ஏன் கெடுத்தோம், இனிமே கெடாம இருக்கிறதுக்கு என்ன வழின்னு சிந்திக்கிறது தாயா விட்டு வச்சாங்க. அப்போ நாங்க சிந்திக்கலையா? எங்கய்யா சிந்திக்கிறீங்க? நீங்க கெடுறதுக்கும் அடுத்தவனை கெடுக்கிறதுக்கும் இங்க வந்துதானே பிளானே போடுறீங்க. முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணாம நம்மளுடைய பாதை நம்ம சரியா போனோம்னா அந்த கடவுள் நமக்காக இறங்கி வருவார் அப்படின்றது தாங்க உண்மை. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை பை.